மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்களே அனைவருக்கும் வணக்கம். ஆடியோ வீடியோ கிளியர்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஆன் டேட் வந்துடலாம். அதுக்கு இப்போ பெண்டிங் இருக்கிறதெல்லாம் சிலது வந்து நான் ரெக்கார்டடாக போடுறேன் மக்களே. May 18th and 19th கரண்ட் அஃபேர்ஸ் ரெக்கார்டடாக போட்டு 20th லைவ் வந்துடலாம். அதேமாதிரி 21 ரெக்கார்டடாக போட்டு 22 லைவ் அந்த மாதிரி வந்துட்டா ஆன் டேட்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா? அதான் பிளான். இந்த சண்டேல வந்து ஏப்ரல் அந்த பெண்டிங் சிஏவோட மேரத்தான் போலான்னு பிளான் இருக்குது. அது எப்படின்னு பார்ப்போம் மக்களே. கண்டென்ட் இது அது எப்படின்னு பார்த்துட்டு அதை நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாமா மக்களே? கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ரமோஷன். அபிட் சார் இங்கிலீஷ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட் வரும் மக்களே. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்குது. டிஎன்பிசிக்கு வந்து சரி, எஸ்எஸ்சி, தென் நம்ம பேங்கிங் கிராமர் கோர்ஸ், ரீசனிங் கோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து புக் ரீடிங்கான கோர்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஃபிக்ஸ்டு ப்ரொபோர்ஷன்ஸ் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் எது வேணுமோ நீங்கள் அவைல் பண்ணி செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே மக்களே, போயிடுவோம். சரி, May 18th கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடுவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நியூஸ் பாருங்கள். பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே மந்த்லி புல்லட்டின். இது வந்து முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா லைக் குவார்ட்டர்லி ரிலீஸ் பண்ணுவாங்க, தென் இயர்லி ப்ரெடிக்ஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஜான்வரியில் நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்காங்கல்ல, அதோட மினிஸ்டர் வந்து ராவோ இந்திரஜித் சிங், ஹரியானா கான்ஸ்டிடியூன்சி சேர்ந்தவர். ஓகேங்களா? அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இனிமேல் மந்த்லி வந்து ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளும் கொண்டு வரணுன்றதுக்காக மந்த்லி வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இருக்குது, எப்படி இருக்குது, லேபர் போர்ட் பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, அதெல்லாம் கொண்டு வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஜான்வரியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ ஏப்ரலுக்கானது வந்திருக்கு. இந்த இயர் ஏப்ரலுக்கான அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதெல்லாம் வந்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நேஷ்னல் லெவலில் பாருங்கள். இண்டிவிஜுவல்ஸ் 15 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க, ஓகேங்களா, அவங்க வந்து 5.1 இருக்குது. ஏப்ரல் 2025 இப்போ கம்பேர் பண்ணுறப்போ, போன மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ 5.1% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த ரிப்போர்ட்டோட சிக்னிஃபிகன்ஸ் மட்டும் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மந்த்லியாக ரிலீஸ் பண்ணுறாங்க. மந்த்லி புல்லட்டின் மாதிரி இனிமேல் மந்த்லி வரும்னு சொல்லியிருக்காங்க. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேலேருந்து சொல்லியிருக்காங்க. இது 2017 எஸ்டாப்ளிஷ் பண்ணது மக்களே. மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க தான் சொன்னது, அனௌன்ஸ் பண்ணது. 2017 பண்ணிட்டு இருக்காங்க. இது முன்னாடி வந்து ஆனுவல் குவார்ட்டர்லி இருந்தது, இப்போ மந்த்லி மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி இவங்க இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, May 22 ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா லாஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற ப்ரிசீடிங் 7 days இருக்குல்ல, May 14th 21 அந்த டேஸில் என்ன சர்வே கண்டக்ட் பண்ணிக்குவாங்களோ அதை வச்சு தான் இந்த ரிப்போர்ட் வருது. அதாவது ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுற அதுக்கு ப்ரிசீடிங் முன்னாடி 7 days இருக்குல்ல, அது மட்டும் வச்சு இந்த கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ்ன்றது ரிலீஸ் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க ரிப்போர்ட்டை. இப்போ ரீவேம் பண்ணது நான் ஆல்ரெடி சொன்னால ஜான்வரி 2025 தான் சொன்னாங்க மந்த்லி வரும்னு சொல்லி. மந்த்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேட், இதெல்லாம் வந்து ஒர்க்கர் பார்ட்டிசிபேஷன் ரேட், இதெல்லாம் வந்து ஒரு ரூரல் அர்பன் ஆல் இண்டியாவுக்கு சேர்த்து வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போது முன்னாடி வந்து அர்பன் டேட்டா மட்டும் எடுத்துதாங்க. ஓகேங்களா? குவார்ட்டர்லி அதை வந்து இனிமேல் ரூரலுக்கும் சேர்ந்து எடுப்பான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கேலண்டர் இயர் ரிப்போர்ட்டிங், அதாவது ஜான்வரி டு டிசம்பர் அந்த கேலண்டர் ஆனுவல் ரிப்போர்ட் டேட்டாவும் இனிமேல் வரும் அப்படின்னு குளோபலாக அப்படி தான் பண்ணுவாங்க. அதையும் நம்மளும் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ரிப்போர்ட்டை ஹைலைட்ஸ் பாருங்கள். அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து நேஷனல் லெவலில் 5.1 இருக்குது மக்களே. ரூரலில் மட்டும் பர்டிகுலராக 4.5, அர்பனில் வந்து 6.5% இருக்குது. ஓகேங்களா? அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா ஒன்றும் இல்லை, லைக் ஒரு நாளைக்கு ஒரு 1 hour கூட அந்த பர்சன் வந்து ஒர்க்கே பண்ணியிருக்கோம், எந்த விதமான சொல்கிறது இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி எந்த ஒர்க்லையும் பண்ணியிருக்கவே மாட்டார். அந்த மாதிரி ஒர்க் அந்த மாதிரி இருக்கிறது தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1 hour கூட ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி அதுதான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, தென் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து ஒரு கம்பெனியில் 50 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு 10 பேர் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, ஆனால் ஒர்க் கிடைக்கல, ஒர்க் பண்ண ரெடியாக இருக்காங்க. புரியுதுங்களா? இது ரெண்டுத்தையும் சொல்கிறது தான் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். நேஷனல் லெவலில் 55.6% இருக்குது. ஓகேங்களா? ரூரலில் பார்க்கும்போது 58%, அர்பனில் பார்க்கும்போது 50.6%. மக்களே இது வந்து இனிமேல் மந்த்லி வரப்போகுது. இதில் நீங்கள் என்ன பார்க்கணும்னா மோஸ்ட்லி ரொம்ப டெத்தாக கேட்கணும் தான். இதில் ஏதாவது ரூரல் என்ன அர்பன் என்ன அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வந்து அந்த இப்போது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் நேஷனல் லெவலில் என்ன எல்லாத்தையுமே நேஷனல் லெவல் மட்டும் படிங்க. மோஸ்ட்லி ரொம்ப இன்டெப்த்தாக பண்ணிங்கன்னா நிறைய டேட்டா படிக்க வேண்டிய மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா மந்த்லி இனிமேல் வரப்போகுது. ஆனால் இதிலிருந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஏதாவது கொஷின் கேட்கலாம். என்ன கேட்கலான்னா
இப்போ இந்த மாதிரி வந்து எதை பேஸ் பண்ணி இந்த சர்வே வருது, கரண்ட் வீக்லி ஸ்டேட்டஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம படிக்க மாட்டோம். ஆனால் அந்த மாதிரி அதை கேட்டுருவாங்க. ஓகேங்களா? அதனால் இதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது கொஷின் எப்படி வரணும். மேக்ஸிமம் வந்து நேஷனல் லெவலில் இருக்கிறது மட்டும் படிச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து நேஷனல் லெவலில் மேலில் மட்டும் பார்த்தீங்கன்னா 77.7% லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேட் ரேட். நேஷனல் லெவலில் ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா 34.2%. ஓகேங்களா? ஒர்க்கர் பாப்புலேஷன் ஒர்க்னா கரண்ட்டாக எவ்வளோ எம்ப்ளாய்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அதுதான் ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஸ். எம்ப்ளாய் பண்ணப்பட்ட ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா? இப்போ 50 பேர் 50 பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது அந்த பர்சன்டேஜ் சொல்கிறது. நேஷனல் வைடு பார்த்தீங்கன்னா 52.8% வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ரூரலில் 55.4%, அர்பனில் 47.4%. இது என்ன ரூரலில் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரூரலில் வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி ஸ்கில்டு ஜாப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட மோஸ்ட்லி எல்லோரும் பார்ப்பாங்கல்ல. இப்போ நீங்கள் அர்பன் பார்க்குறப்போ மோஸ்ட்லி ஸ்கில்டு ஜாப்ஸ் தேடி போகிறவங்க தான் இருப்பாங்க அர்பனில். ஆனால் ரூரலில் அப்படி இல்லை, ஏதாவது ஜாப் கிடைச்சா பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அதனால தான் இது அதிகமாக இருக்குது. ஓகேவா? பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏப்ரல் 2017 இந்த ரிப்போர்ட் வருது. நேஷனல் சாம்பிள் ஆஃபீஸ், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெகுலர் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட், ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், இது மூணுத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி குவார்ட்டர்லி இருந்தது, இப்போ வந்து மந்த்லி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதான் இந்த சிம்பிள் நியூஸ் தான் இது. ஐ மீன் நீங்கள் டேட்டா அதில் நிறைய படிக்கணும். ஆனால் இதில் ஏன் இந்த இது என்ன நியூஸ் இதில் இருக்கிற ஒவ்வொருத்த பற்றி கிளியராக பார்த்துங்க. ஓகேவா? அடுத்து ஜிஐ டேக் நியூஸ் மக்களே. ஜிஐ டேக்னா லைக் ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன், புவிசார் குறியீடு. நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்களா? என்னென்னா இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஆடியோ ஒர்க் ஓகே தானே ரெக்கார்ட் ஆகுது. ஏதாவது ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு கமாடிட்டி, ஒரு பொருள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ திருநெல்வேலி எடுத்திங்கன்னா திருநெல்வேலி அல்வா ஃபேமஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு ஜிஐ டேக் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா அது ஒரு குளோபல் அட்டென்ஷன் கிடைக்கும். லைக் இந்தியாலையும் சரி வேர்ல்டு வைடும் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து இருக்குது, அதில் ஏதோ சம்திங் ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து அந்த ஏரியாவுக்கு போகிறவங்க அதை பை பண்ணுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற எக்கனாமி பூம் ஆகும். அந்த ப்ராடக்டை மெடி பண்ணுறவங்களோட எக்கனாமி பூம் ஆகும்ல. லைக் அதனால தான் அந்த ஜிஐ டேக் அப்படின்னு கொடுப்பாங்க. இது யார் கொடுக்குறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருக்காங்க. அவங்க தான் ஜிஐ டேக் கொடுப்பாங்க. இப்போ ராஜஸ்தானை சேர்ந்த சங்கிரி அப்படின்ற ஒரு இது பீன்ஸ் மக்களே, நம்ம பீன்ஸ் பார்க்கல. இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டுங்க, ஒரு யூனிக் டேஸ்டான கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குமா இந்த பீன்ஸ். ஓகேங்களா? ராஜஸ்தானில் பர்டிகுலராக அந்த டெசர்ட்டில் விளையிறாரு, அதுக்கு ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. எந்த ட்ரீயில் வருதுன்னு பார்த்தா கெஜாரி ட்ரீலேருந்து வருது. ப்ரோபோசிஸ் சினேரியா இதோட சயின்டிஃபிக் நேம். ஓகேங்களா? அடுத்து இதோட நிக்நேம் வந்து ஒண்டர் ஆஃப் த தார் டெசர்ட். ஒரு டெசர்ட்லேருந்து இது வளருது. ஓகேங்களா? அங்கே வந்து ரெயின் ரொம்ப என்ன சொல்கிறது, பாலைவனத்தில் வந்து உங்கள் வாட்டர் ஃபெசிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத வளர்க்குறதால இது இந்த மாதிரி ஒரு நிக்நேம் சொல்கிறாங்க, ஒண்டர் ஆஃப் த தார் டெசர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப வறண்ட கண்டிஷன்ஸ்லேயும் இது வளருது. ஓகேங்களா? பொட்டானிக்கல் நோட் வந்து கெஜாரின்றது ராஜஸ்தானோட ஸ்டேட் ட்ரீயா மக்களே, அதிலிருந்து தான் இது வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த ஜிஐ டேக்கை ஃபைல் பண்ணது யாருன்னா, எப்பவுமே வந்து ஒரு ஜிஐ டேக் வருதுன்னா ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்து ஃபைல் பண்ணுவாங்கல்ல, அதை யார் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா பிகேனார் சேர்ந்த சுவாமி கேஷான்வந்த் ராஜஸ்தான் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அவங்க தான் வந்து இதை ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபைல் பண்ணது இப்போது ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் ரெஜிஸ்ட்ரி சென்னையில் இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சென்னை 2003 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் இந்தியாவில் வாங்கினது வந்து டார்ஜிலிங் 2004 வாங்கியிருக்கோம். ஒரு ஜிஐ டேக் வாங்கினா ஒரு 10 years வேலிடி மக்களே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2004 டார்ஜிலிங் வாங்கியிருக்கோம். ஒரு ஜிஐ டேக் வாங்கினா 10 years வேலிடு. 10 years கழிச்சு அதை நீங்கள் ரெனியூ பண்ணணும், அப்படி இல்லைனா அது இன்வாலிட் ஆகிடும். ஓகேங்களா? அதேமாதிரி 2030 வரப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 10,000 ஜிஐ டேக்ஸ் இருக்கும் இந்தியாவில் மட்டுமே. 10,000 ஜிஐ டேக் 2030 அதான் அவங்க டார்கெட்டாக வைக்கிறாங்க. அடுத்து ஜிஐ டேக் ஆக்ட் பாருங்கள், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் அண்ட் கூட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1999. நம்ம ஃபெமா ஆக்டும் இந்த வருஷம் தான். நம்ம இருக்கா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் சொல்லுவோம்ல, அதுவும் 1999 தான். ஓகேங்களா? அடுத்து எப்போ வந்துச்சுன்னா அது ஆக்ட் வந்தது 1999, எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து 2003 வந்திருக்கும். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி வேலிட் வந்து 3 years. டார்ஜிலிங் டீ தான் ஃபஸ்ட்டு 2004 இது நோட் பண்ணிங்க. 2004 வாங்கியிருக்கோம் டார்ஜிலிங் டீ. ஓகேங்களா? அடுத்து இப்போ கரண்ட்டாக ஜிஐ டேக்கில் அதிகமாக ஹோல்ட் பண்ணுறது உத்தரப்பிரதேஷ். இது டைம் டு டைம் மாறும். கரண்ட்டாக ஜிஐ டேக்கில் இப்போ 77 ஜிஐ டேக் வச்சுருக்காங்க. அரௌண்ட் 500க்கு மேலே போயிடுச்சு ஜிஐ டேக் மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக. 700 கிட்ட போயிடுச்சு.
அதில் உத்தரப்பிரதேஷ் வந்து 77 வச்சுருக்காங்க. ஓகேவா, அடுத்து போய்டுமா. இது சிம்பிள் தான். ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு அந்த பீன் சங்காரி பீன் வெரைட்டி வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து இது பாருங்கள், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேர்ல்டு மான்யூமெண்ட்ஸ் ஃபண்டு. ஓகேங்களா, வேர்ல்டு மான்யூமெண்ட்ஸ் ஃபண்ட் இந்தியா, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் தான். அவங்களும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப், அதாவது பெரிய பழமையான அந்த நினைவு சின்னங்கள் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கவங்க அவங்க. அப்புறம் டிசிஎஸ், நம்ம டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் இருக்காங்களா, அவங்க கூட சேர்ந்து ஒரு ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் பாருங்கள், ராஜான் கி பஹோலி. ஓகேங்களா, எங்கே இருக்குன்னா மெஹாலி ஆர்கியாலஜிக்கல் பார்க், கமலி, நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து 16th செஞ்சுரியில் கொண்ட ஸ்டீப் வெல், குளம்தான் மக்களே, ஸ்டீப் வெல். அதை க்ளீன் பண்ணி அதில் வாட்டர் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போது டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாறும்ல. ஓகேங்களா, அதனால தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது எப்போ பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், 15th, அதாவது 1506 அந்த இயரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. லோதி டைனோஸ்டி, லோகி வம்சம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைமில் வந்து இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. கமிஷன் பண்ணது வந்து தௌலத் கான் லோடி. அவர் வந்து சிக்கந்தர் லோடி கீழே ஒர்க் பண்ணவர். அவர் தான் அதை கன்ஸ்ட்ரக்டே பண்ணியிருக்கார். ஓகேங்களா, அடுத்து இது டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 1610 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அந்த ஸ்டீப் வெல்லோட டோட்டல் ஏரியா 4 டயர் ஸ்டீப் வெல், 4 பக்கமும் கவர் பண்ணப்பட்ட ஸ்டீப் வெல் அதுமாதிரி சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டீப் வந்து 13.4 மீட்டர் அளவுக்கு வாட்டர் அதில் இருக்கும். டேங்கோட பேஸ் வந்து லென்த் வந்து 23 மீட்டர், வித் வந்து 10 மீட்டர். ஓகேங்களா, இதெல்லாம் கூட சில டைம் கேட்டுருவாங்க, அதனால் நோட் பண்ணிங்க கரெக்டாக. ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு ஏன்ஷியன்ட் ஒரு ஸ்டீப் வெல் டெல்லியில் இருக்கிறது, அதை ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற வாட்டர் ரீஃபியூரிஃபை பண்ணி இப்போ டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக மாற்றிருக்காங்க. யார் டிசிஎஸ், வேர்ல்டு மான்யூமெண்ட்ஸ் ஃபண்ட் இந்தியா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேவா, புரிஞ்சா? அதில் என்னென்னா இருக்குது பாருங்கள், ஆர்ச்டு கலனைட்ஸ், அடுத்து ரொம்ப ஸ்ட்ரக்சர்டு ஃப்ளோரல் மெடலியன்ஸ்லாம் இருக்குது, டிசைன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ டூரிஸ்ட்டை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, வாட்டர் ரிசர்வாயர்மாவே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா 1861 ஃபார்ம் பண்ணது, நியூ டெல்லி, பிரிட்டிஷ் டைம்லேயே பண்ணியிருப்பாங்க. நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். கரண்ட் டைரக்டர் ஜெனரல் வந்து யதுபீர் சிங் ரவத். ஓகேவா, ஓகே மக்களே, அடுத்து பாருங்கள். இது சிம்பிள் நியூஸாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் போயிடுவோம். அடுத்து பாருங்கள், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்தியன் ஆர்மி கூட எம்ஓஇ போட்டிருக்காங்க மக்களே. இது எதுக்குன்னா இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம். ஒன்றும் இல்லை, ட்ரோனை நம்ம எனிமி ட்ரோன்ஸ் எல்லாம் இது பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டம். அக்ஷதீர் அப்படின்னு ஒன்று, அக்ஷதீர் அடுத்த நியூஸ்லேயே வரும்னு நினைக்கிறேன், இன்றைக்கி நியூஸ்லேயே வரும். அக்ஷதீர்ன்றது லைக் அந்த மாதிரி ஒரு, அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து அவங்க பாகிஸ்தானோட ட்ரோன்லாம் கவுண்டர் அட்டாக், அதெல்லாம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணோம். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இது. ஓகேங்களா, அது ஐடிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் இன்டர்டிக்ஷன் சிஸ்டம். ஓகேங்களா, இந்தியன் ஆர்மிக்கு தேவை. அது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி நியூட்ரலைஸ் ஹாஸ்டைல் ட்ரோன்ஸ், அன்மேண்ட் ஏரியல்ஸ் எல்லாமே டிடெக்ட் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணோம். இது வந்து மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவ் பூஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதை மேனுஃபேக்சர் பண்ணுறது யார்? பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அவங்க இந்தியாவோட கம்பெனி தானே. ஸோ நம்மளோட ப்ராடக்ட்டை நம்மளே ரெடி பண்ணிக்கிறோம்ல. இது ரேஞ்ச் பாருங்கள், இது எவ்வளோ கிலோமீட்டர் முன்னாடியே இது டார்கெட் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணால் 5 to 8 கிலோமீட்டர். ஓகேங்களா, அக்ஷதீர் நியூஸ் இன்னைக்கு கீழே வரும். அக்ஷதீர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இதே தான், ட்ரோன் டிடெக்ஷன் அண்ட் நியூட்ரலைஸ் சிஸ்டம். ஓகேங்களா, அடுத்து என்ன டெக்னாலஜினா எலக்ட்ரானிக் ஜாமிங். இப்போ அந்த ட்ரோன் டிடெக்ட் பண்ணி அந்த அப்படியே ஜாம்ப், அது டெக்னிக்கல் சிக்னல்ஸ் இருந்தால் தானே அதை ட்ராவலே பண்ணணும். அந்த சிக்னல்ஸ் எல்லாமே கட் பண்ணி அதை அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணுறது, கம்யூனிகேஷன் பிளாக் பண்ணிடுவாங்க இந்த எலக்ட்ரானிக் ஜாம் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, அடுத்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 1954 பெங்களூர் கர்நாடகா. கரண்ட் சிஎம்டி வந்து மனோஜ் ஜெயின். ஓகேங்களா, இது வந்து நவரத்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ். மினிரத்னா கேட்டகரி 1, மினிரத்னா கேட்டகரி 2, நவரத்னா, மகரத்னா அப்படின்னு வந்து நம்ம பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸை கேட்டகரைஸ் பண்ணுவாங்க மக்களே. நவரத்னா வந்து 26 இருக்குது கரண்ட்டாக. அது அப்டேட் ஆகும்போது அந்த கவுண்ட் மட்டும் பார்த்துங்க. லாஸ்ட்டாக ஆட் ஆனது என்ன, எத்தனை கவுண்ட் அப்படி பார்த்துங்க. ஏன்னா நம்ம 26 ஆக வச்சுக்க முடியாது. இப்போது மகரத்னா வந்து 14 இருக்குது, நவரத்னா 26, மினிரத்னா கேட்டகரி 1 கேட்டகரி 2 அதே மாதிரி ஒரு 49, இன்னொரு இது 84 இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்பர்ஸ் மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, லாஸ்ட்டாக என்ன ஆட் ஆச்சு அப்படி பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள்,
3 நியூ கிராப் வெரைட்டி டெவலப் பை பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி. இது ரீசெண்டாக கூட நம்ம டிஎஸ்டி ரைஸ் அப்புறம் வந்து தான் ரைஸ் வெரைட்டி ரெண்டு வந்து இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அந்த ஜீனோம் வெரிட்டட் வெரைஸ் நியூஸ் பார்த்தோம்ல, லைக் அதே நியூஸ் தான். அதே ஓகேங்களா, அந்த நியூஸ் 2 வெரைட்டிஸ் ஞாபகம் இருக்கா? கரெக்டாக போடுங்க. நானே சொல்லிட்டேன், இருந்தாலும் அதை ரீகால் பண்ணிங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் அவங்க தான் இப்போது ரைஸ் வெரைட்டிஸ்ன்றப்போ அவங்க தானே வருவாங்க, அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி தான் வருவாங்க. அவங்க தான் இந்த நியூ கிராப் வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் இதை டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி, உத்தரப்பிரதேசில் வாரணாசியில் இருக்கவங்க. ஓகேங்களா, உத்தரப்பிரதேஷ் ஃபார்மர்ஸ்க்கு பெனிஃபிட் பண்ணுறதுக்காக இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பார்க்கல, அதை ஜீனோம் எடிட் பண்ணி அதோட கிராப்போட ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நேம் பாருங்கள், மால்வியா மணிலா சின்சிட் தன். ஓகேங்களா, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியும் இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஃபிலிப்பைன்ஸில் இருக்குது. ஓகேங்களா, ரைஸ் நம்ம ஜீனோம் எடிட் பண்ணி ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்காக இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா, அவங்களும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியும் சேர்ந்து தான் இந்த வெரைட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் வந்து லீட் சயின்டிஸ்டாக அவர் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா ஷர்வான் குமார் சிங். ஓகேங்களா, அடுத்து இந்த மால்வியா மணிலா சின்சிட் தன் அதோட ஈல்டு பாருங்கள், ஒரு கிண்டால்னால் தெரியல மக்களே, 100 கிலோகிராம் தான் ஒரு கிண்டால். அதாவது ஒரு ஹெக்டேரில் 55 to 60 குவிண்டால் ப்ரொடக்ஷன் வந்து வர மாதிரி, ஈல்டு வர மாதிரி. அதுவும் ஷார்ட் டியூரேஷன், ஷார்ட் கிராப் அரௌண்ட் வந்து இப்போ லாங் டூரேஷன் கிராப் ஷார்ட். இப்போ நீங்கள் சுகர் கேன்னா லாங் டூரேஷனில் வரும், 180 டேஸ்க்கு மேலே வரும். அதெல்லாம் ஷார்ட் தான் ஒன்று 4 மந்த்ஸ்க்குள்ளே பண்ணுறது, 4 மந்த்ஸ்க்குள்ளே கல்டிவேட் பண்ணுறோம்ல, அதெல்லாம் ஷார்ட் டேர்ம்ஸில் வரும். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா இவங்க இதில் பாருங்கள், ஒரு ஹெக்டேர்னா தெரியல, 2.5 ஏக்கர் 2.5 ஏக்கரில் 55 to 60 குவிண்டால்ஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இந்த ஈல்டு கொடுக்குமா. முன்னாடி இருந்ததை விட இப்போ அதிகமாக கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, பழைய வெரைட்டிஸோட. அடுத்து மால்வியா தான் 105 சப் ரைஸ் ஒன். இது லீட் சயின்டிஸ்ட் யாருன்னா ப்ரொஃபஸர் PK சிங். அவர் வந்து பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர். ஓகேங்களா, ஃபீச்சர் வந்து இது என்னென்னா, இந்த ரைஸ் வந்து ஃப்ளட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஃப்ளட்டு வந்து இப்போது ரைஸ் வெரைட்டிஸ்லாம் இப்போது சாஞ்சி போகுது, மழையால் அஃபெக்ட் ஆகிறது இல்லை. இந்த ரைஸ் வெரைட்டிஸ் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாதான், என்ன தான் ஃப்ளட்டு வந்தாலும் அந்த ரெசிலியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து ஈல்டு பாருங்கள், 42 to 46 குவிண்டால்ஸ். குவிண்டால்னா 100, ஒரு குவிண்டால்னா 100 kg. ஹெக்டேர்ஸ்னால் 2.5 ஏக்கர் தான் ஒரு ஹெக்டேர்ஸ். ஓகேங்களா, மைல்டாரும் கொஞ்சம் மனமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போ கரண்ட்டாக அவைலபிளாக இருக்குது. கரண்ட்டாக இது 2026 அவைலபிளாக வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து மால்வியா நிதி. இது வந்து மஸ்டர்ட்னா கடுகு மக்களே, அதுதான். அது வந்து இதுவும் வந்து இன்னும் அவைலபிளாக இல்லை, 2026 வரும். இதோட லீட் சயின்டிஸ்ட் வந்து ஸ்டீவ் அஸ்டவா, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர். ஓகேங்களா, இது பாருங்கள், ஒரு ஹெக்டேருக்கு வந்து 20 குவிண்டால்ஸ் ஈல்டு கிடைக்கிற மாதிரி இது பண்ணும். மெச்சூரிட்டி வந்து அந்த கல்டிவேஷன் டைம் 125 to 130 days, அரௌண்ட் 4 months 10 days அந்த கேப்பில் வந்து பண்ணுறோம். இதில் வந்து அதிகமாக ஆயில் கண்டென்ட் இருக்கான், 39.5. இந்த மஸ்டர்ட் வெரைட்டிஸில் நார்மலாக இருக்கிற ட்ரெடிஷ்னல் மஸ்டர்டுக்கும் இதுக்கும் பாருங்கள், ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ட்ரெடிஷ்னலாக இருக்கிற மஸ்டர்டை விட இது அதிகமாக ஆயில் கண்டென்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் 1960 லாவோ பனோஸ் பிலிப்பைன்ஸில் இருக்கவங்க. டைரக்டர் ஜெனரல் வந்து யுவானோ பின்னட்டோ. ஓகேங்களா, இந்த ஸ்டாட்டிக்லாம் ரொம்ப முக்கியம் மக்களே. ஸ்டாட்டிக் இப்போது இந்த மாதிரி டைரக்டர் ஜெனரல் ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, கரன்சி, அவங்களோட கரன்சி அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஓகேவா, இது புரியுதா? ஜீனோம் எடிட் பண்ண ரைஸ் வெரைட்டிஸ் நம்ம ஹீல்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து 3 வெரைட்டிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து மஸ்டர்ட். ஓகேங்களா, இதுதான் மஸ்டர்ட். மால்வியா நிதி, மற்ற 2 ரைஸ். ஓகேவா, அதோட ஈல்டு என்ன அதெல்லாம் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு 3 nm சிப் டிசைன். ஒன்றும் இல்லை, நீங்கள் செமிகண்டக்டர்ஸ் பார்த்துருப்பீங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஏதாச்சும் இப்போ பழைய பேட்டரியோ இல்லை பழைய டிவிலாம் உடச்சி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போர்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்களா, குட்டி 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 சிப்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் தான் செமிகண்டக்டர்ஸ். ஓகேங்களா, அந்த மாதிரி 3 nm அவ்வளோ ரொம்ப மைன்யூட் செமிகண்டக்டர்ஸ். ஓகேங்களா, ஏன்னா வந்து அவ்வளோ மைன்யூட் ரெடி பண்ணால் நம்ம நிறைய சிப்ஸை வந்து ஒரு போர்டில் இன்பில்ட் பண்ணலாம்ல, அப்போ ஹை பவர் டிவைஸ்லாம் ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா, அதுக்கு தான் இதை வந்து இந்தியாவிலே இதுக்கு முன்னாடி வந்து 7 nm 5 nm ப்ரொடக்ஷன்லாம் இருக்குது. 3 nm இந்தியாவிலே ஃபஸ்ட்டு இப்போ தான் கொண்டு வராங்க. இப்போது சிப்பு எலக்ட்ரானிக்ஸ் தானே, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தானே. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அஸ்வினி வைஷ்ணவ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸும் இவர் தான் மக்கள். ஓகேங்களா, அவர் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு 3 nm சிப் டிசைன் ஃபெசிலிட்டி. எங்கன்னா ரெனாஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட்.
அவங்க தான் பண்ணுறாங்க இந்த டிசைன் ஃபெசிலிட்டி, அவங்க தான் பண்ணுறாங்க. எங்கன்னா நொய்டா உத்தரப்பிரதேசில் ஒன்று, பெங்களூர் கர்நாடகாவில் ஒன்று. ஓகேவா, 2 ஃபெசிலிட்டி, ஒன்று நொய்டா, இன்னொன்று பெங்களூர் கர்நாடகா. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 7 நானோமீட்டர் 5 நானோமீட்டர்லாம் ஆல்ரெடி இருக்குது. இப்போ 3 நானோமீட்டர் ஃபஸ்ட் டைமாவது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இந்தியாவிலே ஃபஸ்ட் டைம். இதனால் இது நம்ம நேற்று பார்த்தல இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 76,000 crore கவர்மெண்ட் ஃபண்டிங் பண்ணி நம்ம செமிகண்டக்டர் எக்கோசிஸ்டம் பூஸ்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்களா, அந்த நியூஸ் அப்படியே ரீகால் பண்ணிங்க. ஓகேவா, அடுத்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ஸ் செப்டம்பர் 23 as ஆயுர்வேதா டே. ஒன்றும் இல்லை, ஆயுர்வேதா நம்ம ஆயுஷ் மினிஸ்ட்ரி இருக்குல்ல, ஆயுர்வேதா, யோகா, யுனானி, நேச்சுரோபதி அண்ட் சித்தா, இதுக்கு தனி மினிஸ்ட்ரி இருக்குது மக்களே. அந்த மினிஸ்ட்ரி வந்து ஆயுர்வேதா டே வந்து உங்களுக்கு இயர்லி மாறும். ஆயுர்வேதா டே எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா, இப்போ இவங்க என்ன சொல்கிறதுன்னா செப்டம்பர் 23 வந்து எவ்ரி இயர் இனிமேல் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த செப்டம்பர் 23 சன் வந்து ட்ராவல் பண்ணுற சன் வந்து அது வந்து பூமி கிட்ட அந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் வந்து ஈக்குவலாக வரும். ஐ மீன் 12 hours ஈக்குவலாக வரும். அந்த மாதிரி வந்து செப்டம்பர் 23 அன்னைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த டே வந்து மேக்ஸிமம் 23, 22 ஆர் 23 இந்த டேட்டு தான் அப்படி இருக்கும். அதனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் செப்டம்பர் 23 ஆயுர்வேதா டே அப்படின்னு வந்து எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஈக்குவல் டே அண்ட் நைட் இருக்கும். அதுதான், அதனால தான் இந்த டேவை சிம்பிளைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஆயுர்வேதான்றது லைக் நம்ம மைண்டு, ஸ்பிரிட்டு, தென் பாடி மூணுத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது, அதை இன்டர்கனெக்ட் பண்ணுறது தான் ஆயுர்வேதா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, தனந்தரஸ் இந்த தீபாவளி ஃபெஸ்டிவல் இருக்குங்க, நார்த் சைட்லாம் வந்து தனாரஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுவாங்கள்ல, அது வந்து நம்ம அப்பப்போ மாறும். சில மந்த் அக்டோபரில் வரும், சில மந்த் நவம்பரில் வரும். அதனால ஆயுர்வேத டேவுமே மாறுது. ஸோ ஒரு பர்மனன்ட் டேட் இருந்தால் இப்போ அது சம்மந்தமான கமாடிட்டி, அது சம்மந்தமான இப்போ ட்ரேட் நடக்கும்ல. இப்போ ஆயுர்வேதா டேட் செப்டம்பர் 23 வந்துருச்சுன்னா அந்த மந்தில் வந்து ஆயுர்வேதா அந்த விஷயத்துக்காக மக்கள் ஸ்பெண்டிங் பண்ணுறதோ அந்த டைமில் வந்து நமக்கு என்ன சொல்கிறது, அந்த கமாடிட்டிக்கான டிமாண்ட் இருக்கும்ல. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு டேட் இருந்தால் தான் நம்மளால் வந்து அதில் பெனிஃபிட் பார்க்க முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்டாண்டர்டைஸ் டேட் ஃபார் நீட் ஃபார் ப்ராடர் ரெகக்னைசேஷன் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அதனால் நம்மளோட எக்கனாமி பூம் ஆகும். ஏன்னா அந்த டேட்டில் வந்து இப்போ நீங்கள் செப்டம்பர் 23 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மந்தில் வந்து நம்மளோட எக்கனாமி ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்ல, லைக் அதனால். அடுத்து பாருங்கள், இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ். இது ஓபெக்னா ஒன்றும் இல்லை, ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ். பெட்ரோல் டீசல்லாம் நம்ம க்ரூட் ஆயில் நம்ம இந்தியாவில் அவ்வளோ கிடையாது. நம்ம வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து தான் மக்களே வாங்குறோம். கல்ஃப் கண்ட்ரீஸ், ரஷ்யா, அவங்க கிட்ட தான் வாங்குகிறோம். இந்த மாதிரி வந்து பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுக்குன்னு ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, இவங்க பாருங்கள் இந்தியாவோட ஆயில் டிமாண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட ஆயில் டிமாண்ட் வந்து இப்போது 2025 எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 5.74 பில்லியன் பேரல்ஸ் பர் டே. ஓகேங்களா, அந்த பெட்ரோல் டேங்க்ஸ் பார்த்துருவீங்களா, லைக் அதுதான் பேரல் சொல்லுவாங்க. அந்த 5.74 பில்லியன் பேரல்ஸ் பர் டே இருக்கும் ஃபினான்ஷியல் 25. போன வருஷம் வந்து 5.55 இருந்தது. ஓகேங்களா, ஃபினான்ஷியல் 24. இப்போ இது வந்து 3.39% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இந்தியா வந்து 3rd லார்ஜஸ்ட் ஆயில் கன்சியூமர் ஆகும் கரண்ட்டாக குளோபலி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு யாருன்னா US 20 barrels per day அவங்க இருப்பாங்க. சைனா வந்து 16 barrels per day. ஓகேங்களா, அவங்க செகண்ட், நம்ம 3rd. ஓகேவா, 2026 பாருங்கள் 5.99 பில்லியன் பேரல்ஸ் per, இது ப்ரெடிக்ஷன் தான். இவ்வளோ இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. 4.2% இன்க்ரீஸ் ஆகி 5.99 பில்லியன் பேரல்ஸ் per day இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, குளோபலாக பார்க்குறப்போ ஆயில் டிமாண்ட் வந்து 1.3 பில்லியன் பேரல்ஸ் per day இன்க்ரீஸ் ஆகும். 2025க்கும் சரி 26க்கும் சரி ஈக்குவலாக அந்த லெவலில் தான் இருக்கும். அதை தாண்டி இருக்காது. ஏன்னா இப்போ நிறைய கண்ட்ரிஸ் வந்து சோலாராக போக ஆரம்பிச்சிட்டாங்க. சோலார், க்ரீன் ஹைட்ரஜன், அந்த மாதிரி ரினியூவல் எனர்ஜி பக்கம் போயிட்டாங்க. அதனால் ஆயில் டிமாண்ட் வந்து பெருசாக இனிமேல் வந்து குறையாதுன்னு சொல்ல முடியாது. அதாவது டிராஸ்டிக்காக குறையாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பண்ணுற இந்த ஆயில் இம்போர்ட்டே பார்த்தீங்கன்னா குறையும். ஏன்னா நம்ம எல்லாமே சோலாரில் போயிடுவோம்ல, லைக் அதனால் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்லாம் அதுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. இப்போ நிறையா ஸ்கீம்ஸ்லாம் வருது. சோலார் பிரதான் மந்திரி சூரிய கர்மா பிஜ்லி யோஜனா அப்படின்னு பார்த்துருப்பீங்களா. மார்ச் 2027 1 கோடி வீட்டுக்கு இந்தியா ஃபுல்லாக சோலார் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா, ஒரு மந்த்துக்கு வந்து 300 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறது தான் அந்த ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணுறாங்கல்ல. அதனால் வந்து நம்ம பெட்ரோல் டீசலோட இம்போர்ட் வந்து குறையும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இந்தியா இம்போர்ட் டிபெண்டன்சி ட்ரெண்ட்ஸ். யார்கிட்ட இம்போர்ட் நம்மளுக்கு தேவையான க்ரூட் ஆயிலில் 85% நம்ம இம்போர்ட் தான் பண்ணுறோம். ஓகேங்களா,
அதில் வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா 5.4 பில்லியன் பேரல்ஸ் பர் டே பண்ணியிருக்கோம். இது வந்து மந்த் ஆன் மந்த் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ப்ராடக்ட் இம்போர்ட்ஸ் எல்பிஜி தான் மேக்ஸிமம், அதுதான் கான்ட்ரிபியூட் பண்ண 2%. இது வந்து மந்த் ஆன் மந்த் எக்ஸ்ட்ராவே எல்பிஜி இம்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எக்ஸ்போர்ட் பார்க்குறப்போ நம்ம ரெடியூஸ் ஆகிருக்கு, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரெடியூஸ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த கேசோலின் நாப்தத்தான்றது என்னென்னா இந்த இதோட தான் மக்களே, அந்த அது எல்பிஜியில் யூஸ் பண்ணுற ஒரு இது தான். அதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாமல் நம்மளுக்கே டொமஸ்டிக் நீட் நிறைய இருக்குது, அதனால் எக்ஸ்போர்ட் கம்மியாக தான் பண்ணுறோம். நம்ம 3% ரெடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. டீசல் அண்ட் ஃபியூல் ஆயில் அதோட எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம டீசல் வாங்குறோம்னு வச்சுக்க, பெட்ரோல் டீசல் வாங்குறோன்னா மொத்தமே நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஒரு 5-10% வந்து இப்போ நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 150 ரூபாய்க்கு யாருக்குன்னா விற்கலாம். நம்ம அதையுமே கவர்மெண்ட் அப்படியே பண்ணுவாங்க. இப்போது இவ்வளோ பில்லியன் பேரல்ஸ் பர் டே வாங்குறாங்கல்ல, மொத்தமே டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணிட மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதில் கொஞ்சம் ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணுவாங்க. ஏன்னா சம்பாதிக்கலாம்ல. 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டு 150 ரூபாய்க்கு விற்றா 50 ரூபா நமக்கு லாபம் தானே. லைக் அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் ஃபவுண்டட் வந்து 1960 ஈராக்கில் இருக்குது. ஃபவுண்ட் பண்ணது ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து ஈராக். ஓகேங்களா. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் பாருங்கள், ஈரான், ஈராக், குவைத், சவுதி அரேபியா, வெனிசுலா. ஃபவுண்ட் பண்ணப்போ இந்தியா மெம்பர் கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெட்ரோல் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிஸ்லாம் இருக்கவங்க. இந்தியா இருக்குமா அப்படின்னு ஆப்ஷனில் கேட்டு போகிறாங்க. இந்தியா கிடையாது, நோட் பண்ணிங்க. 12 டோட்டல் மெம்பர்ஸ் வந்து 12 தான். ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து வியன்னா, ஆஸ்திரியா. ஃபவுண்ட் பண்ணது ஈராக்கில், ஹெட்குவார்ட்டர்ஸ் வந்து வியன்னா, ஆஸ்திரியா. நல்லா பார்த்துங்க மக்களே. செக்ரட்டரி ஜெனரல் வந்து ஹைத்தம் அல் கசீஸ் அப்படின்றவர் செக்ரட்டரி ஜெனரல், கரண்ட் செக்ரட்டரி ஜெனரல். ஓகேங்களா. புரியுதா. இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இந்தியாவோட க்ரூட் ஆயில் இம்போர்ட் பண்ணுறோம்ல, அது வந்து இப்போ கம்மிங் ஃபினான்ஷியல் இயர் 25ல் 5.74 பில்லியன் பேரல்ஸ் பர் டே இருக்கும். தேர்டு குளோபலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல நம்ம இம்போர்ட் பண்ணுறது நம்ம தான் இருக்கும் அப்படின்னு. கன்சியூமராகவும் நம்ம தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் USA 20 பேரல்ஸ் வரும், சைனா 16 பேரல்ஸ், நம்ம வந்து 5.74. ஓகேவா. அடுத்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் மக்களே, இது பாருங்கள். பேமெண்ட் அக்ரிகேட்டர். இது ஒன்றும் இல்லை, எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறீங்கள, அந்த எக்ஸாம் லாஸ்ட் பேஜில் வரும் பார்த்தீங்களா. அங்கே பே பண்ணுறப்போ கீழே வந்து பவர் டு பே, ரேசார் பே, சிசி அவென்யூ, அப்புறம் இன்னும் சில நேம்லாம் இருக்கும். பேமெண்ட் அக்ரிகேட்டர் மொத்தமாக ஒரு 7 கிட்ட இருக்குது. பேய் வந்து 8 லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியமுக்கு பேமெண்ட் போடுறதுக்கு ஒரு கேட்வே மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. இவங்க தான் வந்து பாத்வே மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் பேமெண்ட் அக்ரிகேட்டர். அதுக்கு வந்து இப்போ RBI லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பேயுன்றது புரோசெஸ் ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாந்தை சேர்ந்த கம்பெனி. அங்கே இருக்கிற கம்பெனியோட அவங்க தான் பேரண்ட் கம்பெனி இவங்களுக்கு. புரியுதுங்களா. அவங்க தான் அவங்களுக்கு வந்து இப்போ RBI சர்டிஃபிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு கொடுக்கு. எந்த ஆக்ட் கீழே இருந்து கொடுக்குறாங்கன்னா பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007. இப்போ ஒயிட் லேபிள் ஏடிஎம்னு பார்க்குறீங்கல்ல, ஏடிஎம்ஸ்லாம் வந்து பேங்கிங் இல்லாதவங்க ஏடிஎம் ஓப்பன் பண்ணுறாங்களா, அவங்களுமே இந்த ஆக்டை கம்பைல் பண்ணி தான் ஏடிஎம் ஓப்பன் பண்ணுவாங்க. பேமெண்ட்ஸ் அண்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் 2007 இதை கம்பைல் பண்ணி தான் அந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ்லாம் கூட வரும். இப்போது டாடா இண்டிகேஷ், இந்தியா ஒன், இந்த மாதிரி ஏடிஎம்ஸ்லாம் இந்த ஆக்டை கம்பைல் பண்ணி தான் வருவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு ஆக்ட் படிக்கும் போதோ ஒரு இஎஸ் படிக்கும் போதோ அது கூட வேறு ஏதாவது இருக்கான்னு லிங்க் பண்ணி படிங்க. ஓகேங்களா. ஆன்லைன் பேமெண்ட் அக்ரிகேட்டராக இனி ஆக்ட் ஆக போகிறாங்க இவங்க. இந்த மாதிரி மெர்ச்சன்ட் டிரான்சாக்ஷன் லைக் நம்ம கிரெடிட் கார்டு பேமெண்ட், டெபிட் கார்டு பேமெண்ட்ஸ், நெட் ஆன்லைன் பேமெண்ட்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே அந்த பேமெண்ட் அக்ரிகேட்டராக இவங்களுமே ஆட் ஆகும். ஓகேங்களா. ரேசார் பே, கேஷ் ஃப்ரீ, இங்கே சொல்லிக்கலாம் பாருங்க. சிசி அவன் மோஸ்ட்லி இங்கே ரேசார் பே பார்த்துருப்பீங்க. இவன் ரொம்ப மார்க்கெட் ஷேர் அதிகமாக இருக்குது ரேசார் பே தான். ஓகேங்களா. செகண்ட் லார்ஜஸ்ட் பேமெண்ட் அக்ரிகேட்டர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பில்டர்ஸ்க்கு அடுத்து இவங்க தான் இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா இ-காமர்ஸ், பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே இனிமேல் இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை மக்களே, நம்ம பேமெண்ட் பண்ணுறப்போ தேர்ட் பார்ட்டி ஒருத்தருக்கு கைட் பண்ணி பேமெண்ட் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போக வைக்கிறாங்களா, அவங்க தான் பேமெண்ட் அக்ரிகேட்டர். ஓகேங்களா. இது இன்னொன்று அக்கௌண்ட் அக்ரிகேட்டர்னு ஒன்று இருக்குது. அது நம்ம வரப்போ சொல்கிறோம். அக்கௌண்ட் அக்ரிகேட்டருங்கிறது இல்லை, இப்போ யூசரோட கிரெடிட் வேல்யூஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அது காமன் டேட்டா பேஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ என்னோட கிரெடிட் ஸ்கோர் வந்து ஒரு 700-800னா இப்போ என் ஃப்ரெண்டோட கிரெடிட் ஸ்கோர் ஒன்று. இது மாதிரி மொத்தமோட கிரெடிட் இன்ஃபர்மேஷனும் சரி, ஒரு யூசரோட கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் டேட்டாஸ்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை மெயின்டைன் பண்ணுறவங்க அக்கௌண்ட் அக்ரிகேட்டர். பேமெண்ட் அக்ரிகேட்டருக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷனில். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அக்கௌண்ட் அக்ரிகேட்டர் பற்றி கன்ஃபியூஸ் பண்ணிக்காத, அதை வரப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னும் டெப்த்தாக. அடுத்து எக்கனாமி அண்ட் பிஸ்னஸ். இது பாருங்கள், மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷ்னல். இவங்க ஒன்றும் இல்லை, குளோபலாக இருக்கிற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி மாதிரி மக்களே. இவங்க ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரேடட் ஏஜென்சி, ரேட்டிங் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ரேட்டிங் கொடுக்கறதுலேருந்து அப்புறமா அவங்களோட
எக்கனாமி எந்த அளவுக்கு பூம் ஆகும், லைக் இதெல்லாம் சொல்கிறாங்க ரிப்போர்ட்லாம், இதெல்லாமே இவங்க பண்ணுவாங்க. இவங்க வந்து இப்போ இண்டெக்ஸ் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ரிவ்யூனா அவங்க இண்டெக்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த இண்டெக்ஸில் ஆட் பண்ணிவிட்டு அது குளோபல் ரெகக்னேஷன் கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இண்டெக்ஸ் ரிவ்யூனா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம பிஎஸ்சி என்எஸ்சியில் இப்போ லிஸ்ட் ஆகிற கம்பெனி ஃபேமஸாக தெரியும்ல, அப்போ ஒரு புதுசாக ஒரு என்டிட்டி வரும்போது அதை பற்றி குளோபல் அட்டென்ஷன் கிடைக்கும். அதே மாதிரி மார்கன் ஸ்டான்லி கேபிட்டல் இன்டர்நேஷனல் குளோபலாக இருக்கும், யூஎஸில் இருக்கவங்க, அவங்களோட அந்த இண்டெக்ஸில் இப்போ 2 கம்பெனியை ஆட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை சேர்ந்து. கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் செகந்திராபாத்தில் இருக்குல்ல, அதுவும் எஃப்எஸ்என் இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட் நேம்லேயே இருக்குது. நைக்கா ப்ராடக்ட் இருக்கிறவங்க, நைக்கா ஷூஸ்லாம் பார்த்துருப்பீங்களா, நைக்கா ப்ராடக்ட்ஸ், அதோட இ-காமர்ஸ் வெஞ்சர் எஃப்எஸ்என். இ-காமர்ஸ் ஆன்லைன் பிஸ்னஸ், ஆன்லைனில் நம்ம அமேசான் லைக் ஃப்ளிப்கார்ட் பார்க்குறோம்ல, அதுதான் இ-காமர்ஸ். ஆன்லைனில் ப்ராடக்ட் செல்லிங் பர்ச்சேசிங் பண்ணுறோம்ல, அதான் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். அந்த மாதிரி ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் எஃப்எஸ்என் இ-காமர்ஸ். அவங்களோட இண்டெக்ஸையும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அவங்களோட இண்டெக்ஸையும் இப்போ மார்கன் ஸ்டான்லி இன்டர்நேஷனல் அதோட குளோபல் இண்டெக்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதனால் என்னென்னா இவங்களோட ரெகக்னைசேஷன் வேர்ல்டு வைடு தெரியும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்டர்ஸ் இனிமேல் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா ஒரு இன்டர்நேஷனல் ரெகக்னேஷன் கிடைக்குதுன்னா, ஒரு குளோபல் அட்டென்ஷன் கிடைக்கிறப்போ ஃபண்டிங் வரும்ல, நம்பி வந்து ஃபண்டிங் பண்ண வருவாங்க. ஓகேங்களா, எப்போதுலேருந்து எஃபெக்ட் ஆகுதுன்னா May 30 இருந்தால் இண்டெக்ஸில் ஆட் ஆக பண்ணுவோம், இன்னொரு 8 டேஸ்க்கு அப்புறமா. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இவங்க வந்து மார்கன் ஸ்டான்லி இந்தியா டொமஸ்டிக் இண்டெக்ஸ்னு ஒரு இருக்க மாட்டேன், அதில் தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எந்த இந்தியன் கம்பெனிஸை ரிமூவ் பண்ணல, ஆல்ரெடி இருக்கிற கம்பெனிஸ் இருக்குது, புதுசாக இவங்க 2 பேரும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, புரியுதா மக்களே? குளோபல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸை கைட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. குளோபல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் சொன்னால, அவங்க பெரிய ஜெயிண்ட் இன்வெஸ்டர்ஸ், அவங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் இருக்கும், எந்த ரொம்ப ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட பண்ணுவாங்க, ப்ராஃபிட் ஓரியன்டான இன்வெஸ்ட்மெண்ட், ஹியூஜ் லெவல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, அவங்க தான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காகவே இருக்குவாங்க மக்களே, அதுதான் நிறைய பணம் வச்சுட்ருப்பாங்க, என்ன பண்ணுறது லைக் அந்த மாதிரி. அடுத்து அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன், அடுத்து போய்டுவாங்க. இது நிறைய நீங்கள் நியூஸ்லேயோ நிறைய டெலிகிராம் சேனல் கூட பார்த்துருப்பீங்க. ஹையஸ்ட் பெய்டு அத்லெட்ஸ் இன் வேர்ல்டு இப்போ இந்த இயர் ஃபோர்ப்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து நம்மளோட போர்ச்சுகீஸ் பிளேயர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஃபுட்பால் பிளேயர், அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்திருக்காரு மக்களே. மொத்தமாக பார்த்தீங்கன்னா $275 million ஏர்ன் பண்ணியிருக்காரு. போன இயர் May 1, 2024 இப்போ இந்த இயர் May 1, 2025 வரைக்கும் கலெக்ட் பண்ணது மொத்தமாக. அவரோட அவரோட பிராண்டிங்கில் ஆரம்பிச்சு இப்போது ஃபுட்பால் அவர் நிறைய லீக்ஸ்கில் விளாட்றாருல்ல, அதுக்கான கான்ட்ராக்ட்ஸ் ஆரம்பிச்சு அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர காசு, இது எல்லாத்தையும் சேர்த்து $275 billion பண்ணியிருக்காரு. அடுத்து யூஎஸ் சேர்ந்த பேஸ்கெட் பால் பிளேயர் ஸ்டீஃபன் கரி, அவர் வந்து செகண்ட் ப்ரைஸ் வந்திருக்காரு, $156 million. ஓகேங்களா, அடுத்து யூகேவை சேர்ந்த டைசன் ஃபரி அப்படின்றவர் தேர்ட் பொசிஷன் வந்திருக்காரு, $146 million. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இப்போது இந்த மாதிரி டாப் 50 அத்லெட்ஸோட ஏர்னிங்ஸ் இருக்குல்ல, அது மட்டுமே பார்த்தீங்கன்னா $4.23 billion. ஓகேங்களா, போன ஃபினான்ஷியல் இயரில் போன வருஷம் இதே ரிப்போர்ட் வந்துச்சுல, அதில் வந்து $3.88 billion தான் இருந்திருக்கு. அரௌண்ட் பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 4.23 வந்து இப்போ வந்திருக்கு. ஓகேங்களா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த டைமில் இந்த ஏர்னிங்ஸை கால்குலேட் பண்ணுறாங்கன்னா May 1, 2024 இப்போ May 1, 2025 அந்த கேப்பில் வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அதை வச்சு தான் அந்த ரிப்போர்ட் வந்திருக்கு. யூஎஸ் மோஸ்ட் ரெப்ரசன்ட் அத்லெட்ஸ் 50 பேரில் 29 பேர் யூஎஸ்லேருந்தே இருக்காங்க. ஓகேங்களா, ஃபீமேல் அத்லெட்ஸ் யாருமே இல்லையா மக்களே, ஒரு சோகமான விஷயம் தான். பட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து ஒரு இந்த டாப் 50 ஃபீமேல் அத்லெட்ஸே இல்லையா. ஓகேங்களா, 2019 ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறேன், ஃபீமேல் அத்லெட்ஸே இல்லாமல் இருக்குது. இந்தியன் அத்லெட்ஸ் யாருமே இல்லையா டாப் 50. ஓகேங்களா, புரிஞ்சுதா? குளோபலாக அத்லெட்ஸ் வந்து எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அதை பற்றி நான் ரிப்போர்ட். நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ போர்ச்சுகீஸ் பிளேயர், அவர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ். 5th பிளேஸ் வந்து லியோனல் மெஸ்ஸி வந்திருப்பார். ஓகேங்களா, அடுத்து அவர் உங்களுக்கு தெரியும், அர்ஜென்டினா. அடுத்து நெக்ஸ்ட் ஜுனிபத் அவார்டு, 58th ஜுனிபத் அவார்ட்னா இந்தியாவில் லிட்ரஸிலே கிடைக்கிற ஹையஸ்ட் ஆனர் மக்களே. ஓகேங்களா, 2 பேர் கொடுத்துருக்காங்க 58th ஜுனிபத் அவார்டு. அதில் ஒருத்தர் மட்டும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கினாரு, இன்னொருத்தரால் போக முடியல பார்த்தோம். அதில் வந்து ஜத்குரு ராம பத்தாச்சாரியா, அவர் வந்து சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் இருக்குல்ல, அதில் லிட்ரஸி கான்ட்ரிபியூஷன் பண்ணதால் அவருக்கு அந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் வந்து இந்தியன் உருது போயட், லிரிசிஸ்ட், சினிமா மூவிஸில் லிரிசிஸ்ட் அவர் பண்ணிக்கிறார், சம்பூரன் சிங் கல்ரா, வந்து கல்சார் அப்படின்ற மாதிரி கூப்பிடுவாங்க. அவர் வந்து அவருக்கும் கொடுத்துருக்காங்க. இவரை பற்றி சொல்லணும்னா ரகுமான் வந்து நம்ம ஆஸ்கர் வின் பண்ணாருங்களா 2010 ஜெய் ஹோ அப்படின்ற சாங்கு, அதோட லிரிசிஸ்டாக இவர் ஒர்க் பண்ணியிருப்பார் அந்த மூவியில். அந்த மூவி வந்து கோல்டன் குளோப் அவார்டுமே வாங்கிச்சு, அவர் தான் இவர். ஓகேங்களா, இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சுன்னா விக்யான் பவன் நியூ டெல்லியில் நடந்தது. ஓகேங்களா,
அடுத்து ஜுனிபெத் அவார்டு வந்து 1965 கொடுக்குறாங்க மக்களே. ஓகேங்களா, நம்ம இந்தியாவில் லிட்ரஸி கொடுக்குற ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, இப்போது நேற்று நியூஸில் பார்த்துருப்பீங்களா, என்னது அது பூக்கர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மக்களே, தெலுங்கு லிட்ரேச்சர் சேர்ந்த ஒருத்தர் வந்து வாங்கியிருப்பாங்க. அதையும் தெரிஞ்ச கமெண்ட்டில் போடுங்க, நம்ம அப்கமிங் நியூஸில் வரதான் போகுது. ஓகேங்களா, ஓகேவா. அடுத்து பாருங்கள், இந்த அவார்டு ப்ரைஸ் பண்ணி பாருங்கன்னா 11 lakh. அடுத்து நம்ம சரஸ்வதி தேவி வைதேகி அவங்களோட சைட்டேஷனும் இருக்கிற மாதிரி அந்த அவார்டு இருக்கும். ஓகேங்களா, ஸ்டாச்சு அதில் இருக்கும். அடுத்து அந்த ஜத்குரு ராம பச்சாச்சாரியா அவரோட கான்ட்ரிபியூஷன் பண்ணிப்பாங்க. 1950 பானானவர், ஜஹான்பூர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த பிறந்தவர், காண்டிகார்டு அப்படின்ற பிளேஸ். ஓகேங்களா, ஸ்பிரிச்சுவலாக நிறைய பண்ணியிருக்காரு, இந்து ஸ்பிரிச்சுவலாக நிறைய ஈடுபாடோட நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இவர் 1988 அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டியில் இருக்கார். ஓகேங்களா, துளசி பேத் சித்ரா கோட் அப்படின்றத ஒன்று ஃபவுண்ட் பண்ணியிருக்காரு, உத்தரப்பிரதேசில் இருக்குது, அது ஸ்பிரிச்சுவல் அகாடமி மாதிரி. ஓகேங்களா, இவர் வந்து பாலிகாட் அப்படின்னா நிறைய லாங்குவேஜ் பேசுகிறாங்களா, லைக் அந்த மாதிரி 22 லாங்குவேஜ் இவருக்கு பேச தெரியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், நிறைய புக்ஸுமே எழுதியிருக்காரு, 240 புக்ஸ் எழுதியிருக்காரு. சான்ஸ்கிரிட் புக் வந்து ரெண்டு ஹிந்தி புக்ஸுமே பண்ணியிருக்காரு. பத்ம விபூஷன் வந்து 2050 லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷனுக்காக வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா இதெல்லாம் வந்து இயர்லி ஜனவரியில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க மக்களே. அது என்ன டோட்டல் கவுண்ட்டுன்னு எப்பவுமே பார்த்துங்க. அடுத்து கல்சார் சம்பூரன் சிங் கல்த்ரா, அவர் இப்போது அவருக்குமே ஜனிபத் அவார்டு கொடுத்துருப்பாங்க. 2 பர்சனாலிட்டி சொன்னல. இவர் வந்து தினா பஞ்சாபை சேர்ந்தவர். இவர் உருது அண்ட் இந்தியன் சினிமாவில் நிறைய லிரிசிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு சாங் பாருங்கள், 1963 மோரா ஹோரா அங்லி சே அப்படின்ற மாதிரி சாங் எழுதியிருக்காரு. ஆஸ்கர் அகாடமி நான் சொன்ன மாதிரி 2009 செய்வோ அந்த சாங்குக்காக வாங்கியிருக்காரு. ரஹ்மானோட சேர்ந்து வாங்கியிருப்பார். கிராமி அவார்டு வந்து இன்டர்நேஷனல் ரெகக்னைசேஷன், இதுவுமே 2010 அதே சேம் சாங்ஸுக்காக வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்டு இந்தியாவில் கொடுக்குற இன்னொரு லிட்ரேச்சர் சம்மந்தமான அவார்டு, அது உருதுலுக்கு வந்து 2002 கொடுத்துருக்காரு, வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, தாதா சாஹேப் பால்கே அவார்டு, இது வந்து சினிமா பர்சனாலிட்டிக்கு இந்தியாவில் கொடுக்குற ஹையஸ்ட் ஆனர். ஓகேங்களா, அதாவது பாரத ரத்னாத்துக்கு கீழே அது பார்த்தீங்கன்னா இப்போ 2013 வந்து வாங்கியிருக்காரு. ஓகேங்களா, அடுத்து பத்மபூஷன் பாருங்கள், பத்மபூஷன் வந்து 2004 வாங்கியிருக்காரு ஆர்ட்ஸ் கேட்டகரியில். இதில் வந்து இது 2 ரொம்ப முக்கிய மக்கள். இந்த 2 அவார்டும் எப்போ வாங்கினார் இதில், ஏன்னா கொஞ்சம் ப்ராமினென்ட்டான அவார்டு இல்லை, இதில் எப்போ வாங்கினார் அப்படின்ற பார்த்து. ஓகே, அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் ஆகுதா? சரி, ஓகே. அப்பாயின்மெண்ட்ஸ் பாருங்கள் மக்களே, indiaideas.com அதை பில்டர்ஸ்கோட கம்பெனி மக்களே, அவங்களோட கோஃபவுண்டர் எம்என் ஸ்ரீனிவாசு அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மும்பை பேஸ்டு இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் இருக்காங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒன் ஆஃப் த கம்பெனி தான் இன்டர்நெட் அண்ட் மொபைல், அந்த நேம்லேயே இருக்குல்ல, இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. அதோட சேர்பர்சனாக 2025 to 2027 டேர்முக்கு இவரை போட்டிருக்காங்க, எம்என் ஸ்ரீனிவாசு. அவர் வந்து பில்டர்ஸ்கோட கோஃபவுண்டர். ஓகேங்களா, யாரை சக்சீட் பண்ணுறாருன்னா ஹர்ஷ் ஜெயின் அப்படின்றவரை சக்சீட் பண்ணுறாரு. அவர் யார்? ஹர்ஷ் ஜெயின் வந்து சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட். ட்ரீம் ஸ்போர்ட்ஸ் மொபைல் ஆப் பார்த்துருப்பீங்களா, அதோட கோஃபவுண்டர் அவர். ஓகேங்களா, இது வந்து எந்த ஆக்ட் கீழே இந்த கம்பெனி கொண்டு வந்திருப்பாங்கன்னா, சொசைட்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. ஓகேங்களா, அந்த ஆக்டை கம்பைல் பண்ணி தான் இந்த இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா மக்களே, அடுத்து பாருங்கள், ONDC ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். இது உங்களுக்கு தெரியும், கவர்மெண்ட்டோட ஒரு பையிங் செல்லிங் நடக்கிற காமர்ஸ் பிளேட் மாதிரி. எப்படி சொல்லலாம்னா, இப்போ அமேசான் எடுத்துங்க, அமேசானு ஃப்ளிப்கார்ட் எடுத்துங்க, அது வந்து ப்ரைவேட் ஃபார்ம். அதே மாதிரி கவர்மெண்ட்டே ஓன் பண்ணுறாங்க. இங்கே வந்து நிறைய பையர்ஸ் இருப்பாங்க, நிறைய செல்லர்ஸ் இருப்பாங்க. இது கவர்மெண்ட்டே ஓன் பண்ணுறது, ப்ரைஸ் வந்து சீப்பாக இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணுற ஒரு டிஜிட்டல் காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். நிறைய கவர்மெண்ட் பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் பிளேயர்ஸுமே இருப்பாங்க. அங்கே போய்ட்டு நமக்கு தேவையான கமாடிட்டிஸ் வாங்கிக்கலாம். அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டுமே மேக்ஸிமம் எவ்வளோ ப்ராடக்ட் இருக்குது. ஓஎன்டிஸில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது மக்கள், அது டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கவர்மெண்ட்டோட காமர்ஸ் பிளேஸ், பையிங் செல்லிங் நடக்கிற இடம். ஓகேங்களா, அதோட சிஇஓவாக யாரை போட்டிருக்காங்கன்னா விபோர் ஜெயின் அப்படின்றவர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது தம்ஷி கோஷி அப்படின்றவர் கரண்ட் சிஇஓவாக இருக்கார், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். ஓகேங்களா, இப்போ June 30 அவர் முடியுது. அதனால் இப்போவே இவர் போட்டிருக்காங்க ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ், அதோட சிஇஓவாக விபோர் ஜெயின். அவர் வந்து ஆக்டிங் சிஓவாக போட்டிருக்காரு, பர்மனன்ட் கிடையாது, ஆக்டிங் சிஓவாக போட்டிருக்காங்க. ஓப்பன் நெட்வொர்க் டிஜிட்டல் காமர்ஸ்னால் என்ன? கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸ், அங்கே வந்து பையிங் செல்லிங் பையர்ஸ் இருப்பாங்க, செல்லர்ஸ் இருப்பாங்க, கவர்மெண்ட் பிளேஸ் இருப்பாங்க, நம்ம கமாடிட்டிஸ் நிறைய நம்ம எல்லாமே அங்கே பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பையும் பண்ணிக்கலாம், செல்லும் பண்ணலாம். அடுத்து
அக்விசேஷன் மெர்ஜர். எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ், நம்மளோட இன்சூரன்ஸ் கம்பெனி மேக்கர் லைஃப் இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன் பண்ணுற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஓன் பண்ணுற பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, அதில் அவங்களோட பங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரண்ட்டாக வந்து 6.35 இருந்தது, இப்போது 8.8 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ பேங்க் ஆஃப் இந்தியா நல்லா ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிட்டு இருக்கு, சரி அவங்க மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதில் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் யார் எவ்வளோ ஸ்டேக் வச்சு, எஸ்பிஐ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் பாருங்கள் 1.52% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. அடுத்து பப்ளிக் செக்டர் ஷேர் ஹோல்டர்ஸ், பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ், நம்மளுக்கு நார்மல் பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ், அவங்க வந்து 26.62% ஹோல்ட் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்க, ஒரு பேங்க்குக்கு வந்து ப்ரொமோட்டர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, தே ஆர் த ஒன், அவங்க தான் அந்த ஷேரை வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஷேர் இருக்குது, இது இவ்வளோ ப்ரைஸ் இருக்குது, இந்த மாதிரி ஒர்க் ஆகிட்டு இவங்க ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவே இருப்பாங்க. அவங்களோட ஜாபே வந்து அந்த கம்பெனியோட க்ரோத்துக்காக என்னென்ன பண்ணலாம், அந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ப்ரொமோட்டர்ஸ் மட்டுமே அவங்களோட குரூப்லாம் சேர்ந்து 73.38% வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது முக்கியம் இல்லை, லைக் இதுதான் முக்கியம். பேங்க் ஆஃப் இந்தியாவில் எல்ஐசி வந்து 8.38% ஸ்டாக் இப்போ ஹோல்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து போய்டும் மக்களே. இது சிம்பிள் நியூஸ் தான். அடுத்து பாருங்கள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நான் சொன்னல அக்ஷதீர், அதாவது ட்ரோன் டிடெக்ட் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான இண்டிஜினியஸாக டெபிட் பண்ண ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஓகேங்களா? இண்டிஜினியஸ் ஏர் டிஃபென்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். இந்த அக்ஷதீரை வச்சு தான் நம்ம வந்து ஆப்ரேஷன் சிந்தூரில் நிறைய ட்ரோன்ஸை வந்து நியூட்ரலைஸ் பண்ணோம். ஓகேங்களா? இதை சொல்லியிருக்காங்க பாருங்க, பாகிஸ்தானோட ஏரியல் அட்டாக்ஸ் நிறைய நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் இதை யூஸ் பண்ணி தான், அந்த சிந்தூர் ஆப்ரேஷன். இப்போது அதை பற்றி ஒரு நியூஸாக வந்திருக்கு. ஏன்னா வந்து இப்போது அதை யார் டெவலப் பண்ணால், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்க டெவலப் பண்ண சொல்லியிருப்பாங்க March 2023. எவ்வளோனா 1982 crore. ஓகேங்களா? இது பாருங்கள், இந்தியாவோட கமாண்ட் கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர்ஸ் இன்டெலிஜென்ஸ் சர்வீசஸ் இந்த ஸ்கீம் கீழே வருது. அதாவது மேக் இன் இந்தியா மாதிரி நம்மளுக்கு தேவையான கண்ட்ரோல் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் நம்மளே ரெடி பண்ணிக்குவோம். C4ISR அப்படின்னு தான் இனிஷியேட், அந்த இனிஷியேட்டிவ் கீழே தான் இந்த ஃபண்டிங் பண்ணி இதை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது ஏன் நியூஸ் வந்திருக்குன்னா, சிம்பிள் மக்களை, இப்போ இந்த ட்ரோனை வச்சு நம்ம இப்போது ஆப்ரேஷன் தூரம் நம்ம என்னென்னலாம் பண்ணணுன்ட்டு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனாக வெளில வந்துட்டு இருக்குல்ல, அதில் பிஇபியில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் இது, அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்து ஓகே, இதில் இது நாம இருக்கா மக்களே, நம்மளே நியூஸில் பார்த்தோமே 2029 அப்போது நம்மளோட டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து 3 lakh crore இருக்கணும் அப்படின்னு எய்ம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், முன்னாடி வந்து நம்மளுக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை நம்மளுக்கு 65 to 70% அதை இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தோம், வாங்கிட்டு தான் இருந்தோம் வேறு கண்ட்ரிலேருந்து. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை 65% நம்மளே ஜென்ரேட் பண்ணுறோம், நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம் இண்டிஜினியஸாக. அதான் மேட் இன் இந்தியா ஸ்கீம் வழியாக, ஆத்மநிர்பர் பாரத் அது வழியாக நம்மளே 65% நம்மளுக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டை நம்மளே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இது இன்னும் ஃபியூச்சரில் 100% மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா மாறும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஓகேங்களா? பப்ளிக் செக்டார் இப்போது டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷனில் பப்ளிக் செக்டார் இருக்குது, ப்ரைவேட் செக்டார் இருக்குது. பப்ளிக் செக்டார் மட்டுமே டோட்டலாக 21% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த 65%ல் டோட்டலாக 21% ஆஃப் டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து பப்ளிக் செக்டாரே பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஒரு கொஷின், 2025 மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து என்னன்னு கோட் பண்ணுறாங்க, அதை போடுங்க. அடுத்து இது பாருங்கள், செஸ் கிராண்ட் மாஸ்டர்னா ஒன்றும் இல்லை மக்களே, ஒரு ரேட்டிங் அட்டைன் பண்ணால் அவங்க கிராண்ட் மாஸ்டர் அப்படி சொல்லுவாங்க. 2500 எல்லோ பாயிண்ட்ஸ் அதை ரீச் பண்ணிங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் சொல்லுவாங்க. 2300 எல்லோ பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணிங்கன்னா ஃபிடே மாஸ்டர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? 2400 பண்ணிங்கன்னா இன்டர்நேஷ்னல் மாஸ்டர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபிடே மாஸ்டர்லாம் வேணாம், ரொம்ப முக்கியமானது கிராண்ட் மாஸ்டர்னா 2500 எல்லோ பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ 86 இந்தியாவுக்கு வந்து 86வது கிராண்ட் மாஸ்டர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த எல்ஆர் ஸ்ரீஹரி, 19 இயர்ஸ் தான் அவர். ஓகேங்களா? அவர் வந்து இப்போது அந்த பாயிண்ட் வின் பண்ணியிருக்காரு. இந்த எல்லோ பாயிண்ட் ரீச் பண்ணால் நீங்கள் நிறைய இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸில் கொஞ்சம் வின் பண்ணணும். இப்போ ஏஷியன் இண்டிவிஜுவல் மென்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அல் ஹைன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸில், அதில் வந்து இவர் வின் பண்ணியிருப்பார். அதை வச்சு இப்போ எல்லோ பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அதனால் இந்த கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கிட்டார். ஓகேங்களா? 2024 துபாய் செஸ் டோர்னமெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அந்த டைம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இவர் வின் பண்ணணும்னு சொன்னல. இங்கே பாருங்கள், புதாஸ்பேட் ஹங்கேரியில் நடந்த 2003 நடந்தது. புதாஸ்பேட் கிராண்ட் மாஸ்டர் ரவுண்ட் ராபின் பேஸ் நடந்தது, அதில் வந்து ஃபஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காரு. அடுத்து கத்தார் மாஸ்டர்ஸ் அக்டோபர் 2023 கத்தாரில் நடந்தது, அதையும் வின் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த இது சொன்னல ஏஷியன் இண்டிவிஜுவல் மென்ஸ் சாம்பியன்ஷிப், இதில் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த இனியன் பன்னீர்செல்வம் கிராண்ட் மாஸ்டர், அவரை டிபீட் பண்ணி தான் இந்த 3rd கிராண்ட் மாஸ்டர் நாம பண்ணி இப்போது எல்லோ பாயிண்ட் 2500 ரீச் பண்ணிட்டார். அதனால 86 கிராண்ட் மாஸ்டராக வந்திருக்காரு. ஓகேங்களா?
இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 1988 விஸ்வநாதன் ஆனந்த் வந்திருப்பார். அவர் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வேர்ல்டு சாம்பியனும் அவர் தான். ஓகேங்களா. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர் வந்து இப்போ குனேரி எம்பி இப்போ ரீசெண்டாக விளையாடிட்டு இருக்காங்க, ஸ்டில் இருக்காங்க. அவங்க 2002 வாங்கியிருப்பாங்க. 15 இயர்ஸ்லேயே வந்து யங்கஸ்ட் உமன் கிராண்ட் மாஸ்டர் இவங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்க 86 இப்போ பார்த்தோமா. 85 யார்? அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஷாம் நிக்கில் அப்படின்றவர். ஓகேங்களா. மே 2024 தான் வந்து வாங்கியிருந்தார். துபாய் போலீஸ் மாஸ்டர்ஸில் விளையாடும் போது வின் பண்ணதால 2500 எல்லோ பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணதால அவர் வந்திருப்பார். ஃபிடே அந்த செஸ்ஸுக்கான வேர்ல்டு லெவல் ஆர்கனைசேஷன் 1924 லெசோனியா சுவிட்சர்லாந்து அர்காடி டோவோகுச் அப்படின்ற ஒரு பிரசிடென்ட். ஓகேங்களா. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் போயிடுமா. இந்த ஒன்றும் இல்லை, இந்தியாவோட 86 கிராண்ட் மாஸ்டர் தமிழ்நாட்டை சேர்ந்த எல்ஆர்ஸ்டிஏரி 86 கிராண்ட் மாஸ்டர்னா என்ன, 2500 எல்லோ பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணணும் லைவ் ரேட்டிங்ஸில். ஓகே. அடுத்து ஏஷியன் செஸ் சாம்பியன்ஷிப் இப்போ மேலே பார்த்தோம்ல அதே நியூஸ் தான் இது. ஏஷியன் செஸ் சாம்பியன் யூஏஇ அந்த அல் அனின் பிளேஸில் நடந்தது. யாரெல்லாம் சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஏஷியன் செஸ் ஃபெடரேஷன், ஃபிடே, யூஏஇயோட செஸ் ஃபெடரேஷனும் ஹல் அனின் செஸ் கிளப், அவங்க 4 பேர் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ரொம்ப 258 பார்ட்டிசிபென்ட்ஸ் ஃப்ரம் 38 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 9 ரவுண்ட் ஸ்விஸ் ஃபார்மேட் ஈவெண்ட் நடந்தது. ஓகேங்களா. அதில் ஓப்பன் கேட்டகரியில் ஈரானை சேர்ந்த தனேஸ்வர் வர்தியா அப்படின்றவர் வின் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. செகண்ட் பிளேஸ் பாருங்கள், இந்தியாவை சேர்ந்த நிஹால் சரீன். இந்தியாவை சேர்ந்த பர்சனாலிட்டி மோஸ்ட்லி கேட்பாங்க, அதனால் பார்த்துங்க. இது எப்போவுமே எந்த ஈவெண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு பிளேஸ் பார்த்துங்க. ஸ்போர்ட்ஸ்லாம் பார்க்குறோம், ஃபஸ்ட்டு யார், இந்தியாவை சேர்ந்தவங்க யாராவது வந்திருக்காங்களா அப்படி பார்த்துங்க. ஓகே. அப்புறம் ஏதாவது சூப்பர்லேட்டிவ் கொஷின், ஃபஸ்ட் இந்த வேர்ல்டு ஏதாச்சும் ஒரு ட்ரேட்மார்க் பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க லைக் அந்த மாதிரிலாம். உமன்ஸ் கேட்டகரியில் பாருங்கள், சாங் எக்ஸின் சைனாவை சேர்ந்தவங்க. செகண்ட் வந்து குலுரு பெஹிம் தொர்ஜிக்னோவியா உஜ்பெகிஸ்தானை சேர்ந்தவங்க, அவங்க வந்து செகண்ட். ஓகேங்களா. இதில் ஃபோர்த்தாக இந்தியன் சேர்ந்த வனிதா அகர்வால் வந்திருக்காங்க. ஃபோர்த்து மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, சரி எதுவும் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா. அடுத்து இதில் ஃபஸ்ட்டு 10 பிளேஸ் வராங்கல்ல, டாப் 10 வராங்கல்ல இந்த ஈவெண்ட்டில், அவங்க டேரெக்டாக ஃபிடேவோட வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆடுவாங்க. ஃபிடேவோட வேர்ல்டு கப் இந்த வருஷம் இந்தியாவில் நடக்க போகுது. அதுவே ஃபிடேவுக்கு உமன் வேர்ல்டு கப் தனியாக நடக்குது, அது ஜூலையில் ஜார்ஜியாவில் நடக்க போகுது. அதுலேயும் வந்து அதுக்கும் வந்து இதில் வர டாப் 2 வந்து உமன் டேரெக்டாக அது குவாலிஃபை ஆடுவாங்க. ஓகேங்களா. புரியுதா. ஏஷியன் செஸ் சாம்பியன்ஷிப் பக்கத்தில் யூஏ நடக்குது. இந்தியாவை சேர்ந்த யாரும் ஃபஸ்ட் பிளேஸ் வரல. செகண்ட் தான் நிஹால் சரீன் வந்திருக்காங்க, செகண்ட் ஓப்பன் கேட்டகரி. ஃபஸ்ட்டு யார், தனேஸ்வர் பர்தியா ஈரானை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. அடுத்து இது எங்கே நடக்குது, ஃபிடே வேர்ல்டு கப் இந்தியாவில் நடக்குது இந்த வருஷம். இதில் டாப் 10 வந்தவங்க அதுக்கு டேரெக்டாக குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஃபிடே உமன் வேர்ல்டு கப் வந்து ஜார்ஜியாவில் நடக்க போகுது. அது இந்த ஈவெண்ட்டில் டாப் 2ல் வராங்க, உமன்ஸ்க்கு டேரெக்டாக குவாலிஃபை ஆகிடும். இது ஃபிடே வேர்ல்டு கிராண்ட் பிரிக்ஸ், இது ஒன்றும் இல்லை, சரி உமன் கிராண்ட் பிரிக்ஸ் இது ஒன்றும் இல்லை மக்களே. சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், செஸ் ஈவெண்ட்ஸ் நடக்கும். ஒரு 10 டேஸ் ஈவெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கும். அதுதான் கிராண்ட் பிரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. செஸ்ஸில் நடக்கிற கிராண்ட் பிரிக்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா இப்போது இதுலேயும் வந்து டாப் ரேங்கிங் வரவங்க அந்த டேரெக்டாக செஸ் வேர்ல்டு கப் நடக்குதுல, அதுக்கு வந்து குவாலிஃபை ஆவாங்க. ஓகேங்களா. இதில் பாருங்கள், சைனாவை சேர்ந்த ஜூ ஜெனர் அப்படின்றவங்க லீடர் இந்த கிராண்ட் பிரிக்ஸ் ஈவெண்ட்டில் டோட்டலாக 352.5 பாயிண்ட்ஸ் வந்து ரீச் பண்ணி ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருக்காங்க. இந்தியா சேர்ந்த கொனியர் ஹம்பி வந்து 4th பிளேஸ் 279.17 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் வந்திருக்காங்கல்ல, இவங்க வந்து இந்த வருஷம் நடக்கிற கேண்டிடேட் டோர்னமெண்ட் செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். கிராண்ட் பிரிக்ஸ் நடக்கும், பிளிட்ஸிங் நடக்கும், செஸ் சாம்பியன்ஷிப் நடக்கும், வேர்ல்டு கப் நடக்கும், கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் நடக்கும். இதெல்லாம் நீங்கள் செக்ரிகேட் பண்ணி தான் படிக்கணும். ஃபஸ்ட் பிளேஸ் மட்டும் நல்லா பார்த்துங்க. அடுத்து அதோட டோட்டல் ப்ரைஸ் மணி என்ன, இந்தியாவை சேர்ந்தவங்க ஏதாச்சும் ஒரு டாப் 3ல் வந்திருந்தாங்கன்னா அதை பார்த்துங்க, என்ன நடந்தது அது மட்டும் பார்த்துங்க. ஃபிடே உமன் கிராண்ட் பிரிக்ஸ் சீரீஸ் 2024-25 வந்து பார்த்தீங்கன்னா 6 கண்ட்ரீஸில் 6 ரீஜன்ஸில் நடந்திருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து டாப் 20 உமன் ப்ரைஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ப்ரைஸ் மணி பாருங்கள், டோட்டலாக வந்து யூரோவில் 1,20,000, வின்னருக்கு வந்து 18,000 யூரோ தராங்க. ஓகேங்களா. ஓகே மக்களே, இதில் டாப் 2 வரவங்க ஆல்ரெடி பார்த்தல, இவங்க 2 பேர் கேண்டிடேட் டோர்னமெண்ட்டுக்கு டேரெக்டாக குவாலிஃபை ஆகிட்டாங்க. அலெக்சாண்டர் கோர்ஜிக்னியா ரஷ்யாவை சேர்ந்தவங்க, தென் வந்து ஜூ ஜின்னர் சைனாவை சேர்ந்தவங்க டேரெக்டாக அந்த கேண்டிடேட் டோர்னமெண்ட்டுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து தோஹா டைமண்ட் லீக், இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெக்கார்ட் ஆகுதா. ஓகே. தோஹா டைமண்ட் லீக் பார்த்துருப்பீங்க. நம்மளோட இந்தியாவை சேர்ந்த நீரஜ் சோப்ரா வந்து செகண்ட் பிரைஸ் ஜாவலின் த்ரோவில் வந்திருப்பார். ஓகேங்களா. அதுதான் இந்த நியூஸ். எவ்வளோ மீட்டர் த்ரோ பண்ணியிருக்காரு பாருங்க, 90.23 மீட்டர். 90 மீட்டர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிராஸ் பண்ணியிருக்காரு. ஓகே. இந்தியன் ஜாவலின் த்ரோ சேர்ந்த ஒரு போர்ட் பர்சனாலிட்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் 90 மீட்டர் த்ரோ பண்ணியிருக்காரு. ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா இவர் 3rd.
தோஹா டைமண்ட் லீக் எங்கன்னா கத்தார் ஸ்போர்ட்ஸ் கிளப் தோஹா கத்தாரில் நடந்தது. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து ஜூலியன் வெப்பர் ஜெர்மனியை சேர்ந்தவர் 91.06 மீட்டர். ஓகேங்களா, அவரோட பர்சனல் பெஸ்ட் தான் இது. ஓகேங்களா, தேர்ட் பிளேஸ் வந்து ஆண்டர்சன் பீட்டர் ஜெரண்டாவை சேர்ந்தவர் 85.34 மீட்டர்ஸ். ஓகேங்களா, இந்தியா நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் 90 மீட்டர் மார்க்கர் போட்டார். எவ்வளோ போட்டிருக்கார்? 90.23 மீட்டர். ஓகேங்களா, இவர் வந்து இப்போ இவ்வளோ த்ரோ பண்ணதால செகண்ட் பிளேஸ் வந்ததால வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் டோக்கியோ ஜப்பான் நடக்க போகுது இந்த வருஷம். அதுக்கு வந்து குவாலிஃபை ஆகிருக்கார். ஓகேங்களா, குளோபல் ரேங்க் பாருங்கள், குளோபலாக 25வது அத்லெட் 90 மீட்டர் ரீச் பண்ணுறது. ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா தேர்டு. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஹோம் டைமண்ட் லீக் 2022 நடந்தது. அதில் 89.94 மீட்டர் த்ரோ பண்ணியிருக்காரு. ஓகேங்களா, இப்போ கரண்ட் டைம் இவரோட கோச் வந்து மாறிட்டார். செக் ரிப்பப்ளிக் சேர்ந்த ஃபார்மர் வேர்ல்டு கோல்டு மெடலிஸ்ட், ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், 3 டைம் ஒலிம்பிக் கோல்டு அடிச்சிருக்காரு, ஜான் ஜெலன்ஸ்கி அப்படின்றவர். ஓகேங்களா, அவர் தான் இப்போ கோச்சாக போட்டிருக்காங்க. அவர் கீழே அவர் கோச்சாக போட்டு ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ த்ரோ பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இவர் எந்த டைம் வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வின் பண்ணார் அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது மக்களே, அப்படி நோட் பண்ணிங்க. தோஹா டைமண்ட் லீக் பாருங்கள், வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சாரி மக்களே, மொத்தம் 14 டிசிப்ளின் நடக்குது. மென் 200 மீட்டர், 5000 மீட்டர், ஜாவலின், உமன்ஸ் 100 மீட்டரு, 3000 ஸ்டீவ் வாஸ், இது எல்லாமே போல் வால்ட் எல்லாமே நடக்கும். ஆனால் இந்த ஈவெண்ட்டில் இந்தியன் பர்சனாலிட்டிஸ் யாருமே வின் பண்ணலை. லைக் அதெல்லாம் வந்திருந்தால் அதில் போட்டிருக்கும். ஓகேங்களா, ப்ரைஸ் மணி பாருங்கள், ரெகுலர் ஈவெண்ட்டுக்கு வந்து $20 20,000, ஃபைனலுக்கு பார்த்தீங்கன்னா $50 50,000. ஓகேங்களா, டோட்டல் ப்ரைஸ் மணி வந்து இதுதான் ஹையஸ்ட் 9.24 மில்லியன் டோட்டலாக இந்த ஈவெண்ட்டுக்கு மொத்த ப்ரைஸ் மணி. வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் 1912 மொனாக்கோ செபாஸ்டியன் கோ அப்படின்றவர் கரண்ட் பிரசிடென்ட். ஓகேவா மக்களே, நெக்ஸ்ட் போயிடுமா? அடுத்த ஆபிச்சரி பாருங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ஃபார்மர் ராஜ்யசபா எம்பி வந்து கொல்கத்தாவை சேர்ந்தவர் இறந்துட்டார் மக்களே, நேபால் தீப் பட்டாச்சாரி. ஓகேங்களா, இவர் எதுவும் லைக் ஒரு பெரிய ரெக்கக்னைசேஷன் அந்த மாதிரி பெரிய அவார்டு எதுவும் நோட் இல்லை, அதனால சிம்பிளாக அதை கொடுத்துருப்பாங்க. கொல்கத்தாவை சேர்ந்த மார்க்சிஸ்ட் ஃபார்மர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி அவர் வந்து இறந்து போயிட்டார், நேபால் தீப் பட்டாச்சாரி. அதை நோட் பண்ணி. ஓகேங்களா, அடுத்து மக்களை இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து லைக் என்ன இம்பார்ட்டன்ட் டேஸ் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. டேஸ் என்ன, தீம் என்ன, அதை மட்டும் மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் சில எக்ஸாம் ஒன்று கூட கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் என்ன டே அதுதான் கேட்குறாங்க. ரொம்ப இன்டெப்த்தாக வந்து கேட்டாங்கன்னா ஓகே தான், ஆனால் அந்த சில டைமில் ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க, சில எக்ஸாமில் கேட்கறதே இல்லை. அதனால் நம்ம லீஸ்ட் ப்ரியாரிட்டி வச்சிருக்கிறதால இப்படி கொண்டு வராங்க. ஓகேவா, இன்டர்நேஷ்னல் டே அகெயின்ஸ்ட் ஹோமோஃபோபியா, டிரான்ஸ்போபியா, பயோஃபோபியா, இது ஒன்றும் இல்லை. லைக் வந்து LGBTQ கம்யூனிட்டி நோட் பண்ணியிருப்பீங்க, தெரியும் உங்களுக்கு. அந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு எதுக்காக நடக்கிற ஹராஸ்மெண்ட்ஸ், அவங்களுக்கு நடக்கிற வன்முறைகள் இருக்குல்ல, அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக இந்த தீம் இந்த டே May 17 அப்சர்வ் பண்ணுறாங்க. த பவர் ஆஃப் கம்யூனிட்டிஸ், அதான் தீம். வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே, இது ஒன்றும் இல்லை, நம்ம பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல, அதோட ப்ரிவென்ஷன் எப்படி பண்ணணும், அதோட ப்ரிகாஷன்ஸ் பற்றி பேசுறது. May 17 மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர் அக்யூரேட்லி, கண்ட்ரோல் இட், லிவ் லாங்கர், அதான் தீம். அடுத்து வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி டே, இது வந்து May 17. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் தீம். டெலிகம்யூனிகேஷன் நம்ம இன்டர்நெட் மொபைல் லைக் அது சம்மந்தமான டே மக்களே, May 17 அப்சர்வ் பண்ணுறாங்க. தீம் பாருங்கள், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா மக்களே, கொஞ்சம் வேகமாக போயிட்டணும். இல்லை லாஸ்ட்டு ஃபியூ நியூஸஸ் மட்டும் கொஞ்சம் வேகமாக போயிருப்பேன், ஏன்னா அது எக்ஸ்ப்ளனேஷன் அவ்வளோ தேவைப்படாதுன்றது. ஸ்போர்ட்ஸ் டீம்ஸ்லாம் நீங்கள் எப்படியா இருந்தாலும் திரும்ப ரீட் பண்ணுறப்போ அந்த வேல்யூ மைண்டில் போயிடும். ஓகேங்களா, அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை இதில், அதனால். ஓகேங்களா, ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கொஷின் என்ன கேட்கலாம்? அந்த நிவ்ஷேக் சிவீர் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் லான்ச் பண்ணாங்கல்ல, யார் 2 பேர் சேர்ந்து லான்ச் பண்ணாங்க? ஓகேங்களா, அது போடுங்க. அடுத்து வேறு என்ன கேட்கலாம்? ஃபிக்ஸட் டெபாசிட்டோட மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ மக்களே, அது போடுங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கணும்னா மேக்ஸிமம் அமௌண்ட் என்ன? அதே மாதிரி இப்போது ICAR இருக்குல்ல, இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அவங்க 2 ஜீனோம் எடிட்டர் வரைஸ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது நேற்று நியூஸ் இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி வந்த நியூஸ். அதுக்கும் போடுங்க. இந்த 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே மக்களே, ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம என் பண்ணிடலாம். நன்றி மக்களே.